நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. என்ன சரவணா அப்படி பார்க்குற? ஏதோ என் வாயில வந்ததை பாடிட்டு வந்தேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதடா. அப்பாடே, கொஞ்ச நேரத்தில் எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சுடா. இதோ பார் சரவணா, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே என்ன அப்படி நினைக்காத. நான் உன்னை என் புள்ள மாதிரி பாத்துக்கிறேன்டா. எனக்கு தெரியுண்ணே. சரி வா, பிரியாணி சாப்பிடலாம். மத்தியானம் செஞ்ச சாப்பாடு அப்படியே இருக்குண்ணே. டேய் அது இந்நேரத்துக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்டா. வாடா, சூடா இருக்கும்போது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்டா. வா சரவணா. வாழவும் முடியாம சாவும் வராம தவிச்சிட்டு இருக்கோம். நீ இல்லாத அந்த வீடு சுடுகாடு மாதிரி இருக்கு சரவணா. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதே செய்ப்பா. ஆனா அங்க உயிரை ஒருத்தி கையில வச்சுட்டு காத்துட்டு இருக்கேங்கிறத மறந்துடாதுப்பா. சரவணா, என்னடா அழுதுட்டு இருக்க? என்னடா ஆச்சு? ஒண்ணுமில்லண்ணா. டேய், நைட்ல தூங்காம அழுதுட்டு இருக்க. என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. என்னடா? என்னடா வீட்டு ஞாபகமா? பகல்ல சிரிச்சு நல்லா இருக்கேன்னு பார்த்தா நைட்ல இப்படி தூங்காம அழுதுட்டு தான் இருக்கியா? டேய், என்னடா பையன் நீ? இதை பாருடா, நான்லாம் அழணும்னு நினைச்சா ஒரு மாசத்துக்கு ரூம் போட்டு அழணும்டா. அவ்வளவு துக்கத்தை உள்ள வச்சிட்டு இருக்கேன். சரவணா, இழப்புகள் இல்லாம வாழ்க்கை இனிக்காதுடா. ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கோ. அதுல விழுற ஒவ்வொரு தழும்பும் தான் அதோட வளர்ச்சிக்கு காரணம். அதே மாதிரி தான் மனுஷனும். சின்ன சின்ன இழப்பும் வலியும் வாழ்க்கைய ஒரு அர்த்தமுள்ளதாக்கும். டேய், இப்படியே உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தா எப்படி? எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தூரம் தள்ளி வை. வாழ்க்கைய அது போக்குல விடுறா. பின்னால கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் நினைச்சுப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதுண்ணா. நடக்க போற விஷயத்தை பத்தி யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி. சும்மா அந்த பசங்களோட சேர்ந்துக்கிட்டு டிராமா கிளப்னு ஏதோ பண்ற, அதெல்லாம் ஓகே தான். ஆனா இதெல்லாம் பத்தாதுடா. நீ ஜெயிச்சு காட்டணும். அப்பதான் உன் கூட இருக்கவங்க கூட உன்னை மதிப்பான். நீ உங்க அப்பாவுக்கு எதிராக சவால் விட்டுட்டு வந்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுல ஜெயிச்சு உங்க அப்பா முகத்துல சந்தோஷத்தை காட்டணும். என்னால சாதிக்க முடியும்னு நீ நிரூபிச்சு காட்டணும்டா. சரவணா, நான் பேசுறது முழுக்க சரிதானான்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஏதோ இப்படி பெருசா அட்வைஸ் பண்றதா நினைச்சுக்காத. இல்லண்ணா. டேய், நீ நல்லா வருவடா, நல்லா வருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. இதோ பார், நாம ஜெயிச்சு காட்டுற நாள் பக்கத்துல தான்டா இருக்கு. எதையும் நினைச்சு குழம்பிக்காத. படுறா, படு சரவணா, படு, படுறா படுறா. சித்தி, நீங்க ஏன் சித்தி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண கூடாது? எதுக்கு? யார் யாரோ ப்ரொடியூஸ் பண்றாங்க, நீங்களும் பண்ணலாம்ல. நம்மளும் ஃபேமஸ் ஆயிடலாம். யார் டைரக்ட் பண்றது? நானே பண்றேன் சித்தி. வேணும்னா நானே ஹீரோவா நடிக்கிறேன். யார் பாக்குறது? அதான் நம்ம பசங்க இருக்கிறாங்கல்ல, எப்படியும் சிட்டில இருக்க எல்லா தேட்டரையும் பிளாக் பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நம்ம படத்தை தானே பார்த்தாவணும். அப்படியே நம்மளும் ஃபேமஸ் ஆயிடலாம் சித்தி. அப்படியே ஒரு 50வது நாள் 100வது நாள் விழா எல்லாம் எடுத்து நடத்தி. ஆமா சித்தி, எல்லாரும் வருவாங்க. ஓஹோ,
ஆமா நீ ஒழுங்கா தானே காலேஜுக்கு போயிட்டு இருந்த, இது எதுக்கு தேவையில்லாத வேற இல்ல? நம்ம கிட்ட தான் நிறைய பணம் இருக்குதுல்ல. அப்படியே போட்டேனா? சரி விடுங்க. அப்போ உங்களுக்கு ப்ரொடியூசர் பட்டம் வேணாம். நீங்க டாக்டர் பட்டம் வாங்க கூடாது. அதை வாங்கி வச்சு நான் என்னடா பண்றது? வாங்கினவங்கள எதுக்கு வாங்கணும்னு தெரிஞ்சா வாங்கினாங்க, கொடுத்தாங்க, வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு காலையிலேயே ஓட்டிட்டு இருக்க? ஓட்டுனா சித்தி சீரியஸா பேசுறேன் சித்தி. யோசிச்சு பாருங்களேன், தமிழ்ச்செல்வி இதுதான் உங்க பேரு. டாக்டர் தமிழ்ச்செல்வின்னு சொல்லும் போது எவ்வளவு சூப்பரா இருக்குது. என்னடா இன்னைக்கு காலையிலேயே ஓவரா கலாய்க்கிற மாதிரி இருக்கே. நீங்க கற்பூரம் சித்தி. இந்த கற்பூரம் ஊதுவத்தி எல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம் சொல்லு ராசா. ஒரு சின்ன ஹெல்ப் சித்தி. நினைச்சேன்டா நீ வர வர ரொம்ப கர்ணனா மாறிட்டு வர. சரி, யாருக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. நம்ம கரசு இருக்காங்களே அவங்களுக்கு தான். என்னது, அவங்க பிரச்சனை உன்கிட்ட வந்திருக்கா? கேக்குறதுக்கே வேடிக்கையா இருக்கு. சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பணம் ஏதாவது வேணுமாமா? அதெல்லாம் எதுவும் இல்ல சித்தி. நம்ம காலேஜ்ல புதுசா ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்கல்ல, அதை வேணா கட்டக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா. காலேஜுக்கு சொந்தமான இடத்துல தானே பில்டிங் கட்டுறாங்க, அப்புறம் யார் கட்டக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றது? அது என்ன கருமோ எனக்கு தெரியல. பசங்க ஏதோ சொன்னானுங்களே, ஏதோ பவர் தந்தானா, இப்ப கேன்சல் பண்ணிட்டானா. டேய், இப்படி சொன்னா எப்படிரா? நான் என்ன பண்றது? என்ன ஏதுன்னு சரியா தெரியாம நான் இப்படி மூக்க நுழைக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி. இவன் ஏதோ லோக்கல் ரவுடியா, கட்ட பஞ்சாயத்து பண்றவனா. இவங்க 40-50 லட்ச ரூபா போட்டு பில்டிங் கட்டிருக்காங்க, இப்ப அதை கட்டக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றானா. பணத்துக்காக பிரச்சனை பண்றானா? இருக்கலாம். ஏதோ டைம்லாம் தந்து பில்டிங் இடிக்க சொல்லியிருக்கானா, இல்லனா அவனே வந்து இடிச்சிட்டு போயிடுவோன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். பில்டிங் இடிக்க சொல்லி மிரட்டுறானா? ஏ, அவங்க எதுவும் கேஸ் ஃபைல் பண்ணலையா? நான் தான் சொல்லினேன் சித்தி, அந்த ஆளு லோக்கல் ஏரியா ரவுடியா, அதனால அவன் மேல கேஸ் கொடுக்க பயப்படுறாங்க சித்தி. இல்லையே, உங்க கரஸ்பாண்டன்ட் இதுக்கெல்லாம் பயப்படுற லேடி இல்லையே. ஆனா இந்த விஷயத்துல பயப்படுறாங்களே. பாவம், 2 நாளா சரியா சாப்பிடல, தூங்கல. நேத்து கூட தைரியம்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு வந்து சித்தி. அவங்க ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணு சித்தி. டேய், என்னடா இப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு பிரச்சனையோட வர? இத நீயா பண்றியா இல்ல வேற யாராவது பண்ண சொல்லி பண்றியா? எப்படி பண்ண என்ன, நல்ல விஷயம் தானே. சரி, பிரச்சனை என்னன்னு முழுசா தெரியல. மறுபடியும் அந்த பிரச்சனை பண்ணான்னா எனக்கு கால் பண்ணி சொல்லு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேங்க்ஸ் சித்தி. சரி, டைம் ஆகுது, காலேஜ் கிளம்பு. போக சித்தி. டேய், இந்த விஷயத்துல தலையிட்டு படிப்புல கோட்டை விட்டுற போற. சித்தி நீங்க வேணா பாருங்க, இந்த வருஷம் அதிக மார்க் வாங்கி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் என் போட்டோவை தான் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போட போறாங்க. டேய், நீ 12th படிக்கல, இன்ஜினியரிங் படிக்கிற. ஆமால, வரேன் சித்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிலா, சாரி நிலா, என்ன மன்னிச்சிட. இட்ஸ் ஓகே. நிலா, நீ என் ஃப்ரெண்டு, என் ப்ராஜெக்ட்ல ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கும் ஹெல்ப் பண்ண, அதான் கோவத்துல பேசிட்டேன். சாரி நிலா, என்ன மன்னிச்சிட. சரி, ஓகே, நான் வரேன். ப்ளீஸ் நிலா. நான் என்ன ஆசைப்பட்டு அவன் கூட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்? என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னா கூட பரவாயில்ல, தெரிஞ்சு அப்படி பேசுனியே, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அசோக் சொன்னதுனால. அவனுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? உனக்கு தெரியும்ல. நீ ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டின வரைக்கும் நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா? நீ இந்த காலேஜ்ல படிக்கிற தெரிஞ்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டு தெரியுமா? ஆனா நீ. ப்ளீஸ் நிலா, சொன்னதே சொல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு ஒண்ணு நான் அப்படி பேசிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சரி, நான் எதுவும் மனசுல வச்சுக்கல, உன் மேல கோவப்படல, விடு. நான் எப்பவும் போலதான் உன்னை பாக்குறேன். நான் வரேன். நிலா, ஏதோ லேண்ட் பிரச்சனை சொன்னாங்களே, என்னாச்சு? அப்படிதான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க அக்காவுக்கு தான் கமிஷனர்லாம் ஃப்ரெண்ட் ஆச்சு. ஆனா அவங்களால எதுவும் பண்ண முடியல. இந்த சிட்டில அவங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. அவங்களை எதிர்த்து யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹைகோர்ட்ல ஒரு லாயர் இருக்காரு, அவர் செம்ம ஆளு. அவர்கிட்ட வேணா ஹெல்ப் கேட்டு பார்க்கலாமா? தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பிளாங்கா இருக்கு. அக்காக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அவங்களை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு நீ தான் தைரியம் சொல்லணும். அக்கா மட்டும் இல்ல, எனக்கே ரொம்ப பயமா தான் இருக்கு. பயந்தா எதுவும் ஆகாது, முதல்ல நீ தைரியமா இரு, அவங்களுக்கும் தைரியம் சொல்லு. இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். என்னால எப்படி முடியும்னு பாக்குறியா? இந்த விமலை பத்தி உனக்கு இல்ல, இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. நான் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் இருப்பேன். நான் கோவப்பட்டேன், வேணாம் விடு. இனிமே இந்த பிரச்சனை ஏன் பிரச்சனை. என்ன மீறி இந்த காலேஜ் பில்டிங்ல யார் கை வைக்கிறாங்கன்னு பாக்குறேன். நீ தைரியமா போ.
டேய் உங்க அக்காவை தேடி காலேஜுக்கே வந்துட்டியா? நான் ஒன்னும் அவளை பார்க்க வரல. அவ சார பார்த்து அவ ஒழுங்கா படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு போ வந்தேன். டேய் உன்னோட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாதுடா சாமி. சரி வா. ஹாய் பிரியா. ஐயோ பையன் யாருங்க? செம்ம ஸ்வீட்டா இருக்கான். எனக்கு சின்ன பசங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்கும் தானே? எனக்கு இதுல ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படியா? வீட்ல ரொம்ப சுட்டியா? யார் இவனா? சரியான வாளுங்க. பார்க்கத்தான் ஒன்னும் தெரியாத பையன் மாதிரி இருக்கான். ஆனா இவன் பண்றதெல்லாம் பெரிய வேலை. என்னங்க குழந்தை இப்ப எப்படி சொல்றீங்க? குழந்தைங்கன்னா அப்படிதாங்க. சரி இங்கே இருடா, நான் போயிட்டு வந்துடுறேன்ல. அசோக் அவனை கொஞ்சம் பாத்துக்கோயேன். நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். டேய் என்னடா உங்க அக்கா செம்ம அழகா இருக்காளேடா. டேய் உங்க அக்கா ரொம்ப அழகுடா. அண்ணே விடுங்க அண்ணே. டேய் என்னடா அண்ணன் கூப்பிடுற? மாமான்னு கூப்பிடுறா. நான் எதுக்கு உங்களை மாமான்னு கூப்பிடணும்? டேய் நீ உங்க அக்காவை அக்கான்னு கூப்பிட்டினா என்ன நீ மாமான்னு தான் கூப்பிடணும். ஆமா என்ன படிக்கிற? 4th standard. 4th standard. எந்த ஸ்கூல் படிக்கிற? கார்த்திகேயன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். செல்லம் என்னடா சாப்பிடுற? சொல்றா. எதுவும் வேணாம். டேய் ஏன்டா இப்படி பேசுற? நான் மாமாடா, உரிமையா கேளுடா. அப்போ ஒரு ஐஸ்கிரீம். உனக்கு என்ன ஒண்ணே 10 ஐஸ் தந்தா. வாடா போலாம். சாப்பிடுறா. நல்லா சாப்பிடு. போதும்ண்ணா. டேய் அப்பள சொல்ல விட சாப்பிடுறா. டேய் என்னடா பண்ற? எதுக்கு இவனுக்கு இவ்ளோ வாங்கி கொடுத்திருக்க? இருக்கட்டுங்க, இவனுக்கு நம்ம பண்ணாம வேற யாருங்க பண்ண போறா? சாப்பிடுறா. எப்படியோ போ. டேய் உங்க அக்கா கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்கா, உன்னை வர சொன்னா. அக்காவா? அப்ப இவன் உன் தம்பி இல்லையா? எனக்கு அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல, நான் மட்டும்தான். சரிடா பை. மாமா நான் வரேன் மாமா. எங்க ரசா போற? வா இப்படியே வந்து உட்காரு வா. பெச்சு மாவன என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? ஏய் ஏன்டா என்ன அடிக்கிற? எங்க ஏரியா பக்கம் வருவல அவனை சீன் ஆயிடுவ. என் பேர் என்ன தெரியுமாடா? என் பேர் அப்பலாம். நான் அடிச்சேனா வந்துரும் உனக்கு கோபம். உன்னை நான் கொட்டிட்டு விடலாம் நினைச்சேன். இன்னைக்கு உன்னை கிரில் சிக்கன் ஆக்காம விடவே மாட்டேன்டா. டேய் எஸ்கேப் ஆயி ஓரியா? அவனை இன்னொரு வாட்டி உன்னை பார்க்கவே கூடாது. இங்க மேடம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் மேடம். உங்களுக்கு முக்கியமா ஏதாவது வேலை இருக்கா? இல்ல மேடம். சரி அப்போ உட்காருங்க, ஒரு விஷயம் பேசணும். ரொம்ப பயமா இருக்கு மேடம். ஒவ்வொரு நாளா நெருங்க என்னோட பயம் அதிகமாகிட்டே போகுது. இத பத்தி என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல மேடம். நாம அவசரப்பட்டு அந்த இடத்துல பில்டிங் கட்டிட்டோமோ? முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி மறுபடியும் எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். தினம் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு வழியும் தெரியல மேடம். இங்க பாருங்க மேடம், நாம யாரையும் ஏமாத்தல, பொய் சொல்லல, யாருக்கும் கெட்டதை நினைக்கல. உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு மட்டும் தோணுது மேடம். நீங்க தான் இப்படி சொல்றீங்க. எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. நம்ம கமிஷனர் கிட்ட வேணா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா மேடம்? அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம சைடுல இருந்து நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லதுன்னு தோணுது மேடம். இல்ல அதெல்லாமே வேஸ்ட். இத பத்தி நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவங்களுக்கு எதிரா லீகலாவோ இல்லீகலாவோ எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அப்போ அவங்க பண்ற அராஜகத்தை எல்லாம் பொறுத்துதான் போகணுமா? அதான் ஒண்ணும் புரியல. இத யோசிச்சு என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு.
இந்த விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணனும்னா ஒரே ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ண முடியும். யார் மேடம்? அல்கேட்ஸோட சித்தி. அவங்க தலையிட்டா வேணா இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா மேடம், நல்ல யோசனையா இருக்கே. இந்த விஷயம் எனக்கு எப்படி தோணாம போச்சு? மேடம், இனியும் டயத்தை வேஸ்ட் பண்ணாம உடனே நம்ம ஆல்கேட்ஸை கூப்பிட்டு பேசலாம் மேடம். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அவனே 2 நாள் முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசினான். மேடம் கவலைப்படாதீங்க, நான் சித்தி கிட்ட பேசியிருக்கேன், ஒரு பிரச்சனையும் வராதுன்னு என்னை பார்த்து சொல்லிட்டு போனான். அப்புறம் ஏன் மேடம் பயந்துட்டு இருக்கீங்க? இதுக்கு மேலயும் நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவன் பேசுற பேச்ச நம்புறதா இல்ல நம்பாம போறதான்னு தெரியலையே. மேடம், நீங்க சொல்றது உண்மைதான். அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான். ஆனா ஒண்ணு மேடம், அவன் சொன்னபடி கண்டிப்பா செய்வான். அப்போ இந்த விஷயத்துல நம்பலான்றீங்க? தாராளமா நம்பலாம். ஆல்கேட்ஸோட சித்தி நமக்கு ஹெல்ப் பண்ணா அப்புறம் இருதயத்தால நம்மள எதுவும் பண்ண முடியாது. அவர் அவ்வளவு சாதாரண ஆள் இல்ல. அவரை பத்தி விசாரிச்சதுல அவர் ஒரு நாள் குறிச்சாருன்னா அந்த நாள்ல கரெக்டா நடத்தி காட்டுவார்னு தான் தெரியுது. ஆளும் கட்சியில இருக்கிற அமைச்சரை மீறி அவரால் நம்மள என்ன மேடம் பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்தி, ஒரு நிமிஷம் கார்த்தி. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? இது உனக்கு தர தண்டனை இல்ல, எனக்கு நானே தந்துக்கிற தண்டனை. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு கார்த்தி. என் முகத்தை பார்த்து கூட பேச முடியாத அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன வார்த்தையால கொள்ளாத. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா அதுவே ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப என்னமோ பிடிக்காதவங்க எதிரில் வந்த மாதிரி வேற பக்கம் திரும்பிட்டு போற. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பான அர்த்தமும் இல்ல. நம்ம உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே ரொம்ப நாளைக்கு தொடரணும்னு நினைக்கிறேன். எனக்கு நீ சொல்றது எதுவுமே புரியல. நான் நீ அவாய்ட் பண்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேலேயும் உன் மேலேயும் எந்த தப்பும் இல்ல. ஆனா பாக்குறவங்களுக்கு தப்பா தான் தெரியும். யாருக்கு தப்பா தெரிஞ்சா என்ன? உனக்கு தப்பா தெரியல. அப்படி சொல்ல முடியாது பிரியா. உன்னை யாராவது தப்பா பேசினா எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்காக நீ விலகி போறதுதான் கரெக்ட்ன்றியா? யாரோ என்னமோ சொன்னதுக்காக நீ இப்படி பண்றது சரின்னு படுதா? யாரோ சொல்லியிருந்தா பரவாயில்லையே. ஒரு முக்கியமானவங்களுக்கு இது பிரச்சனைங்கிறப்போ எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. யார் அந்த முக்கியமானவங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜெயா, என்னோட ஜெயா. நான் எத்தனை வாட்டி தப்பு பண்ணாலும் என் தப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் தான் வேணும்னு என் காதலுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு ஜீவன். அவளுக்கு அது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறப்ப அவளோட வலியை என்னால் தாங்கிக்க முடியல. அதான் நம்ம கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருக்கலாமேன்னு. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆனது தானா நடந்த ஆக்சிடென்ட் இல்லை. நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆனோன்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்சிடென்டே நடந்துச்சு. நடத்தின நீ சொன்னியே உன் ஜெயா, அந்த ஜெயாவை உன்னோட சேர்த்து வைக்கத்தான் நான் உன் ஃப்ரெண்டே ஆனேன். நான் சொல்றது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனா அதான் உண்மை. எனக்கு புரியல. நீயே என்னையும் ஜெயாவை சேர்த்து வைக்கணும். அதுக்கே நீ என்கிட்ட ஃப்ரெண்டா நடிக்கணும். சொல்றேன். இப்போ நான் அண்ணன் கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆகி அவனை கவுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. இப்பயாவது புரிஞ்சுக்கோ, உன்னை நான் ஜெயா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு வரல, அவ கூட சேர்த்து வைக்கணும் தான் வந்தேன். அப்போ இத்தனை நாள் நீ என் கூட ஃப்ரெண்டா பழகுனது நடிப்பா? அது நடிப்பாடா? அது உனக்கு நடிப்பு மாதிரி தெரிஞ்சுதா? ஆரம்பத்துல நான் நடிக்கலாம் தான் வந்தேன், ஆனா என்னால நடிக்க முடியலடா. உன்னை நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், இப்பவும் அப்படிதான் பாக்குறேன். அதனாலதான் நீ இப்போ விலகி போகணும்னு சொன்னப்போ கஷ்டமா இருந்தது. நடந்தது எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் விலகி போகணும்னு நினைச்சேன்னா தாராளமா போ.